Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 13. சிவனடியார் கேட்ட வரம். ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறிக்கொண்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர். சிவனடியார் இல்லங்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார். உடனே மந்திர சக்தியால் எழுந்தது போல அருள்மொழி கண் விழித்து சிவனடியாரை பார்த்தாள். சுவாமி, எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மெலிவான குரலில் கேட்டாள். உனக்கு ஒன்றுமே நேரவில்லையம்மா. உன் மகனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு குறையும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார். அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, இல்லை, ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றாள். சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன். அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன். ஆமாம், நினைவு வருகிறது. ஆனால் அது சந்தோஷ செய்தியா? சோழ நாட்டின் மிகப்பெரிய விரோதி யாரோ, என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்ருவினால் ஏற்பட்டதோ, இன்று நான் இவ்விதம் ஆதரவற்று அனாதையாயிருப்பதற்கு யார் காரணமோ அப்பேற்பட்ட பகைவனுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கிவிட்டான். விக்ரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா? கொஞ்சம் பொறு அருள்மொழி, அவசரப்பட்டு சாபம் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார். அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது. பாரம்மா, உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மனுடைய மகள் அந்த பெண் என்பது உன் மகனுக்கு தெரியாது. அவர்கள் ஒருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை, ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை. தூரத்திலிருந்தே ஒருவர் பார்த்தது தான். அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல நீ கலக்கமடைய வேண்டாம் என்றார் பெரியவர். நல்ல வேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். எங்கே அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன். சுவாமி, விக்ரமன் எங்கேயாவது கண்கணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும். பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும். ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம். எங்கள் பரம விரோதியானினுடைய மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம். உன்னுடைய இருதய அந்தரங்கத்தை நன்றாக சோதித்து பார் அருள்மொழி. உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி. தங்களிடம் சொல்லுவதற்கு என்ன? வெண்ணாற்றங்கரைக்கு போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனத்தில் சில சமயம் தோன்றியதுண்டு. அவ்விதம் ஏற்பட்டால் சோழ வம்சத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்து விடுமே என்று நினைத்ததுண்டு. ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ அந்த க்ஷணத்தில் இருந்து அந்த ஆசையை வேருடன் களைந்து எறிந்து விட்டேன். இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை எனக்கு மகிழ்ச்சியை தரும். அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை. அதனால் தான் இப்படியெல்லாம் வெறுப்பாக பேசுகிறாய். தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி? பார்த்திருக்கிறேன், நெருங்கி பழகியும் இருக்கிறேன். என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு. அம்மா, சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது. ஆனாலும் அந்த குழந்தையின் பாசம் மட்டும் போக மாட்டேன் என்கிறது. அவளோடு 2 நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விதம்தான் அவளிடம் பாசம் வைப்பாய். வேண்டாம், எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம், பழகவும் வேண்டாம். இந்த உலகை விட்டு சென்று என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அருள்மொழி, ஒரு காலத்தில் என்னை நீ ஒரு வரம் கேட்டு வாங்கி கொண்டாய். அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன். உன் பதியின் மரண தருவாயில் நான் அளித்த வாக்கையும் நிறைவேற்றினேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா? ஆமாம், உண்மைதான். அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும். சிவா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள். சுவாமி, இவ்விதம் என்னை அபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாமா? அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா? எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள் என்றான். சரி, கட்டளை இடுகிறேன். அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா? ஒரு நாளும் இல்லை. அப்படியானால் சொல்லுகிறேன் கேள். என்றைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள். அவள் தாயில்லா பிள்ளை. தாயின் அன்பு இன்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது. அதனால் தான் அம்மா, எனக்கு கூட அவள் மேலே அவ்வளவு பாசம். அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே. அன்புடன் உன் மகளைப் போல ஏற்றுக்கொள். உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும் என்றார் சிவனடியார். அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனத்தை உருக்கிவிட்டன. தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி. ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜன்ம சத்ருவான ஒருவருடைய மகளிடம் நான் அன்பு செலுத்துவது எப்படி? தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம் அம்மா?
மேலும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் கேள். உன் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிக ஒத்தாசையாக இருந்தாள். விக்ரமருக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தால் தெரியுமா? இதுநாள் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்ரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள். அப்படியா சுவாமி? அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை உண்டாகிறது. ஆனால் அவள் எதற்காக இந்த அபாகியசாலியை தேடிக்கொண்டு வரப்போகிறாள்? இல்லை அம்மா, இல்லை. நீ அபாகியசாலி இல்லை. விக்ரமனை போன்ற வீர புதல்வனை பெற்ற உன்னை அபாகியசாலி என்று சொல்ல முடியுமா? குந்தவியும் உன்னை தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள். சீக்கிரத்திலே வருவாள் என்றார் சிவனடியார். அத்தியாயம் 14. வயதான தோஷம்தான். அந்த நாளில் தமிழகத்தில் சைவ சமயமும் வைஷ்ணவ சமயமும் புத்துயிர் பெற்று தளிர்க்க தொடங்கியிருந்தன. இவ்விரு சமயங்களிலும் பெரியவர்கள் பலர் தோன்றி திவ்யஸ்தல யாத்திரை என்ற விஜயத்தில் தமிழ்நாடெங்கும் யாத்திரை செய்து பக்தி சுடர் விளக்கு ஏற்றி ஞான ஒளியை பரப்பி வந்தார்கள். அமுதொழுகும் தமிழில் கவிதாரசமும் இசை இன்பமும் ததும்பும் தெய்வீக பாடல்களை ஏற்றி வந்தார்கள். அந்நாளில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த சைவ பெரியார்களுக்குள்ளே திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினார். மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்திலே பிரசித்தி அடைந்து தமிழகத்தின் போற்றுதலுக்கு உரியவராகிவிட்ட அப்பர் சுவாமிகள் விக்ரமன் நாடு கடத்தப்பட்ட போது முதிர்ந்த மூப்பின் காரணமாக அதிகமாக நடமாடவும் இயலாத தள்ளாமையை அடைந்திருந்தார். அந்த தள்ளாத பிராயத்திலும் அவர் ஸ்தல யாத்திரை சென்றிருந்து சமீபத்தில் திரும்பி வந்திருக்கும் செய்தியை குந்தவி தேவி அறிந்தாள். அப்பெரியாரை தரிசிப்பதற்காக காஞ்சியில் பிரசித்தி பெற்று விளம்பிய சைவ மடாலயத்துக்கு ஒரு நாள் அவள் சென்றாள். முதிர்ந்து கனிந்த சைவ பழமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் சக்கரவர்த்தியின் திருமகளை அன்புடன் வரவேற்று ஆசி கூறினார். அவரை பார்த்து குந்தவி, சுவாமி, இவ்வளவு தள்ளாத நிலைமையில் எதற்காக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும்? தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா? எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அப்பர், குழந்தாய், தில்லைப்பதி வரையிலே தான் போயிருந்தேன். பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால் என்ன? இன்னொரு முறை கண்ணார கண்டு இன்புற வேண்டும் என்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. ஆஹா, அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை என்னவென்று வர்ணிப்பேன். அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே என்று கூறிவிட்டு பாதி மூடிய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பின்வரும் பாசுரத்தை பாடினார். குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பாட்டு முடிந்த பிறகு அப்பர் சுவாமிகள் சற்று நேரம் மெய்மறந்து பரவச நிலையில் இருந்தார். முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் குந்தவி பக்தி பரவசமடைந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி இருப்பாள். ஆனால் இன்றைக்கு அவள் மனம் அவ்வாறு பக்தியில் ஈடுபடவில்லை. அப்பர் ஒருவாறு சுய உணர்வு அடைந்த போது குந்தவி அவரை நோக்கி, சுவாமி, சோழ நாட்டில் யாரோ ஒரு சிவனடியார் புதிதாக தோன்றி ராஜரீக காரியங்களை எல்லாம் தலையிடுகிறாராமே, தங்களுக்கு அவரை தெரியுமா என்று வினவினாள். அவருடைய வார்த்தைகள் அரைகுறையாவை கேட்ட அப்பெரியார், என்ன குழந்தாய், சோழ நாட்டில் தோன்றியிருக்கும் சிவனடியாரை பற்றி கேட்குறியா? ஆஹா, அவரை பார்க்கத்தானே அம்மா நான் முக்கியமாக யாத்திரை கிளம்பினேன். நான் அவரை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை தேடிக்கொண்டு புறப்பட்டார். தில்லைப்பதியிலே நாங்கள் சந்தித்தோம். ஆஹா, அந்த பிள்ளைக்கு ஞான சம்பந்தன் என்று பெயர் எவ்வளவு பொருத்தம்! பால்மணம் மாறாத அந்த பாலகருக்கு எப்படித்தான் இவ்வளவு சிவஞான செல்வம் சித்தியாயிற்று! என்ன அருள் வாக்கு! அவர் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லை அம்மா, ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைவதற்குள்ளே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்கள் எல்லாம் வெள்ளமாக பொழிய முடியுமா என்றெல்லாம் அப்பர் பெருமான் வர்ணித்து கொண்டே போனார். குந்தவி பொறுத்து பார்த்தால் கடைசியில் குறுக்கிட்டு, சுவாமி, நான் ஒருவரை பற்றி கேட்கிறேன், தாங்கள் இன்னொருவரை பற்றி சொல்கிறீர்கள். நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவர் அல்லர், ஜடா மகுடதாரி, புலித்தோல் பொறுத்தவர் என்றார். குழந்தாய், நீ யாரை பற்றி கேட்கிறாயோ எனக்கு தெரியாது. ஜடா மகுடத்துடன் புலித்தோல் தரித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த மடாலயத்திலே 100 பேருக்கு மேல் இருப்பார்கள். வேறு ஏதாவது அடையாளம் உண்டானால் சொல்லு என்றார் நாவுக்கரசர். நான் சொல்லுகிற சிவனடியார் ராஜரீக விஷயங்களெல்லாம் தலையிடுவாராம். என்னுடைய தந்தைக்கு விரோதமாக கலகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம். என்ன சொன்னாயம்மா? திசையமாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாது. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல காத்து வளர்த்து வருகிறவராயிற்றே உன் தந்தை. நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் சிவனடியார்கள் எதற்காக ராஜரீக காரியங்கள் ஈடுபட வேண்டும்? அதுவும் உன் தந்தைக்கு விரோதமாக காலகத்தை கிளப்புதான்.
இருக்கிறான். அப்படி யாராவது இருந்தால் அவன் சைவனாகவோ வைஷ்ணவனாகவோ இருக்க மாட்டான். பாஷாண்ட சமயத்தான் யாராவது செய்தால்தான் செய்யலாம். நான் போய் வருகிறேன் சுவாமி என்று குந்தவி அவருக்கு நமஸ்கரித்து விடைபெற்று கிளம்பினார். பல்லக்கில் ஏறி அரண்மனைக்கு போகும்போது அவள் பின்வருமாறு எண்ணமிட்டாள். முதுமை வந்துவிட்டால் எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும் இப்படி ஆகிவிடுவார்கள் போல் இருக்கிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தாமல் வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறார். கேட்டதற்கு மறுமொழி உண்டா என்றால் அதுதான் கிடையாது. எல்லாம் வயதான தோஷம்தான். அத்தியாயம் 15. கடல் பிரயாணம். இளவரசன் விக்ரமனை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய கப்பல் சீக்கிரத்திலேயே வேகமடைந்து கிழக்கு நோக்கி செல்லத் தொடங்கியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுர கடற்கரையும் கோயில் கோபுரங்களும் மரங்களின் உச்சிகளும் மறைந்துவிட்டன. கரையோரத்தில் வெண்மையான நுரைகளுடன் இரைச்சல்களுடன் விழுந்து கொண்டிருந்த சிற்றலைகள் இப்போது காணப்படவில்லை. கடல் நீர் தூய நீல நிறமாயிருந்தது. அந்த நீல நிறப்பரப்பிலே பெரும் பள்ளங்களும் மேடுகளும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு மேலே எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அதே சமயத்தில் துயரம் நிறைந்த ஹோ என்று இடைவிடாத புலம்பலூரையும் கேட்டுக்கொண்டிருந்தது. இவ்விதம் விக்ரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனுடைய உள்ளத்தின் நிலைமையை பிரதிபலித்ததாயிருந்தது. கடலின் ஆழத்தில் குடிகொண்டிருக்கும் எல்லையற்ற மோன அமைதியைப் போல அவனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலும் விவரிக்க ஒண்ணாத பரிபூர்ண சாந்தி நிறவிட்டு, அதே சமயத்தில் அவனுடைய உள்ளத்தின் மேற்பரப்பில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலை அலையாக இழுந்து கொந்தளிப்பை உண்டாக்கின. பார்த்திப மகாராஜா சோழ நாட்டின் மேன்மையை குறித்து தாம் கண்ட கனவுகளை பற்றி சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தன. கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் என்று இளம் பிராயத்திலிருந்து அவனுடைய மனத்தில் குடிகொண்டிருந்த ஆசையும் நினைவுக்கு வந்தது. அந்த ஆசைதான் அடடா என்ன வினோதமான முறையில் இன்று நிறைவேறுகிறது. புலிக்கொடி கம்பீரமாக பறக்கும் பெரிய பெரிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர் படைகளுடன் பிரயாணம் செய்து கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களெல்லாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற மனோரதத்துக்கும், இன்று பல்லவர்களின் சிங்கக்கொடி பறக்கும் கப்பலில் கையும் காலும் சங்கிலியால் கட்டுண்டு தேச பிரஷ்டனாய் பிரயாணம் செய்வதற்கும் எவ்வளவு தூரம். இப்படி விக்ரமன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதே கப்பலின் தலைவன் சில ஆட்களுடன் வந்து விக்ரமனை பிடித்திருந்த சங்கிலிகளை எடுக்கச் செய்தான். இது ஏன் என்று விக்ரமன் வினவ, சக்கரவர்த்தியின் ஆணை என்றான் கப்பல் தலைவன். என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று விக்ரமன் கேட்டதற்கு, இங்கிருந்த 12 நாள் பிரயாணத்தில் நடுக்கடலில் ஒரு தீவு இருக்கிறது, அதன் அருகே தங்களை இறக்கிவிட்டு விட வேண்டும் என்று தான் கட்டளை என்று மறுமொழி வந்தது. அங்கே வசிப்பவர்கள் யார் என்று விக்ரமன் மேலும் கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீவுக்கு போய் சேரும் வரையில் இந்த கப்பலுக்குள்ளே தாங்கள் சுயேட்சையாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தப்பிச் செல்வதற்கு மட்டும் பிரயத்தனம் செய்யக்கூடாது. செய்தால் மறுபடியும் தலையிடும்படி நேரிடும் என்றார் கப்பல் தலைவர். விக்ரமன் கப்பலுக்குள்ளே அங்குமிங்கும் சிறிது நேரம் அலைந்தான். மாலுமிகளுடன் பேச்சு கொடுக்க பார்த்ததில் ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படவில்லை. அவர்கள் எல்லாரும் விக்ரமன் சம்பந்தப்பட்டவரை ஊமைகள் ஆகவே இருந்தனர். பின்னர் கப்பல் மேல்தளத்தின் ஓரமாக அவன் வந்து வானையும் கடலையும் நோக்கிய வண்ணம் முன்போலவே சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்னை அருள்மொழியின் நினைவுதான் எல்லாவற்றுக்கும் முன்னால் நின்றது. அவர் சமயம் என்ன செய்து கொண்டிருப்பார், என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்? என்னுடைய முயற்சி நிஷ்பலனாய் போனதை பற்றி ஏமாற்றம் அடைந்திருப்பாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே தான் சிறிதும் பணிந்து போகாமல் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு பெருமை அடைந்திருப்பாரா? தன்னுடைய பிரிவை குறித்து வருத்தப்படுவாரா? எப்படி அவருக்கு ஆறுதல் கூற சிவனடியார் போயிருப்பார் அல்லவா? இப்படியும் உடனே சிவனடியார் ஞாபகம் வந்தது. கப்பல் கரையை விட்டு கிளம்பிய தருணத்தில் அந்த பெரியவர் எங்கிருந்தோ வந்து குதித்து தமது திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வாதம் செய்தாரே, அவருக்குத்தான் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு. சிவனடியாரை பற்றி நினைக்கும் போதே மற்றொரு உருவம் விக்ரமனுடைய மனக்கண் முன் தோன்றியது. அது ஒரு பெண்ணின் உருவம். முதல் நாள் காஞ்சிபுரத்து வீதியில் பார்த்த அந்த பெண் மறுநாள் மாமல்லபுரத்து கடற்கரைக்கு எப்படி வந்தால் அவள் யாராக இருக்கும்? ஆஹா, அவளுடைய கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்தன. அந்த கண்களிலே கண்ணீர் துளித்து நின்ற காரணம் என்ன? தன்னிடத்தில் உள்ள இரக்கத்தினாலா? முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு தன்மையில் இரக்கம் உண்டாவானேன்? இல்லாவிட்டால் தன்னை எதற்காக அவ்வளவு கனிவுடன் பார்க்க வேண்டும்? இப்படி வெகு நேரம் அவளை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த விக்ரமன் சூரியன் மறைந்து நாலுபுறமும் இருள் சூழ்ந்ததை கூட கவனிக்கவில்லை. தற்செயலாக கீழே கடலை நோக்கிய போது விண்மீன்கள் தண்ணீரில் பிரதிபலிப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அத்தனை நேரமும் முன்பின் தெரியாத அந்த பெண்ணை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருந்ததை நினைத்து சிறிது வெட்கமடைந்தான். பிறகு பொன்னனையும் வள்ளியையும் பற்றி எண்ணினான். அவர்களுக்கு தன் பேரில் எவ்வளவு பிரியம்! இந்த நேரமெல்லாம் அவர்கள் தன்னை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள், அல்லது ஒருவேளை வள்ளியின் பாட்டனை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். அந்த கிழவனுக்கு தான் என்ன தைரியம்? சோழ நாட்டு ஆண் மக்கள் எல்லாம் அவனை போன்ற வீரர்களாக இருக்கக்கூடாதா?
இருட்டி ஒரு ஜாமமான போது நீலக்கடலை செம்பொற் கடலாக செய்து கொண்டு கீழ்வானத்தின் சந்திரன் உதயமானான். பூர்ணச்சந்திரன் இல்லை, முக்கால் சந்திரன் தான். பார்ப்பதற்கு ஒரு பெரிய பொற்கிண்ணம் கடலில் இருந்து வெளிக்கிளம்புவது போல் இருந்தது. முன்னம் பார்க்கடலை கடைந்த போது இந்த சந்திரனாகிய பொற்கிண்ணத்திலே தான் அமுதம் வந்ததோ என்னவோ. இன்று அப்பொற்கிண்ணத்தினிலிருந்து நிலவாகிய அமுதம் பொங்கி புவனமெல்லாம் புறவியதாக தோன்றியது. இந்த மோகன காட்சியை விக்ரமன் பார்த்தான். கடலிலிருந்து எழும்பிய சந்திர பிம்பத்துடனுடைய அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த பெண்ணின் முகமும் மறுபடி எழுந்தது. இந்த உதயச்சந்திரனுடைய பொன்னிறம்தான் அவளுடைய முகத்தின் நிறமும். ஆஹா, அது என்ன அழகான முகம் என்ற எண்ணம் அப்போது விக்ரமனுக்கு முதலாக தோன்றியது. அந்த பொன் முகத்தின் அழகை, அதை கவிந்திருந்த கருங்கூந்தல் எவ்வளவு நன்றாய் எடுத்து காட்டிற்று. ஆம், நிகரில்லாத சௌந்தரியம் வாய்ந்தவள் அந்த பெண். சித்திரத்திலும் சிலையிலும் கூட அத்தகைய திவ்ய சௌந்தரியத்தை காண்பது அரிதுதான். அவள் யாராயிருக்கும்? 12 தினங்கள் சென்றன. அடிக்கடி குந்தவியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த விக்ரமனுக்கு இந்த 12 தினங்கள் போனதே தெரியவில்லை. 13ஆம் நாள் பொழுது விடிந்தபோது சூரியோதயமான திசையில் விக்ரமன் கண்ட காட்சி அவனை ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தது. ஏனெனில் வழக்கம் போல சூரியன் சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிழம்பாய் மேலே வருவதற்கு பதிலாக பச்சை மரங்களுக்கு பின்னால் உதயமாகி மேலே ஒளி கிரணங்களை பரப்பினான். இந்த அபூர்வ காட்சியை பார்த்து கொண்டு விக்ரமன் நிற்கும் போதே கப்பல் தலைவன் அவனை நெருங்கி, "இளவரசே, அது தெரிகிறத, அந்த தீவினர்கள் தான் தங்களை விட்டு விடும்படி எங்களுக்கு கட்டளை. தங்களுக்கு நீந்த தெரியும் அல்லவா?" என்றான். "கரைக்கு எவ்வளோ தூரத்தில் விடுவீர்கள்?" "ரொம்ப தூரத்தில் விட மாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டையும் போடுவோம். நான் இறங்க மாட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள்?" "மரக்கட்டையில் கட்டி மிதக்க விட்டு விடும்படி கட்டளை. தங்களுடைய விருப்பம் என்ன?" "நானும் இறங்கி விடுகிறேன்" என்றான் விக்ரமன். அவ்வாறே கப்பல் இன்னும் சிறிது கரையை நெருங்கியதும் விக்ரமனை கடலில் இறக்கிவிட்டு ஒரு மரக்கட்டையும் போட்டார்கள். விக்ரமன் அதை பிடித்துக்கொண்டு அதிக நேரம் நீந்தியும் சிறிது நேரம் அதன் மேல் உட்கார்ந்தும் மிதந்தும் கரையை நோக்கி சென்றான். கரையை நெருங்க தூரத்தில் கப்பலிலிருந்து பார்த்தபோது எறும்பு கூட்டம் மாதிரி காணப்பட்டது. உண்மையில் மனிதர்கள் கூட்டமே என்று தெரிய வந்தது. அந்த மனிதர்கள் யார்? எதற்காக கடற்கரையில் வந்து கூடியிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன பாஷை பேசுவார்கள்? சக்கரவர்த்தி தன்னை இந்த தீவில் விட்டு வரச் சொன்னதன் நோக்கம் என்ன? இப்படி பற்பல எண்ணங்கள் விக்ரமனுடைய மனத்தில் அலை அலையாக எழுந்தன. தொடரும்.